அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் நேற்றைய தினம் வரை வேற்றுமை ஏராபுடைய சட்டத்தை பார்த்து வந்தோம். ஒரு பகுதியை பார்த்துருக்குறோம். அதாவது ஒரு பெயர் சொல்ல வேற ஒரு சொல்லோடு சேர்க்கும் பொழுது பெயர் சொல்லுடைய கடைசியில் மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் ஒரே மாதிரியாக வராது. ஒவ்வொரு வகையான சொல்லுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் வரும் என்பதை வகைப்படுத்தி அந்த ஒருமைக்கு எப்படி வரும், இருமைக்கு எப்படி வரும், விதிவிலக்கான அந்த சொற்கள் என்னென்ன, அந்த வகையை பார்த்து வந்தோம். அந்த விதிவிலக்கான ஒரு விஷயத்தில் இன்னொரு சொல் இன்னொரு வகை என்னென்னு கேட்டால், இந்த பன்மை இருக்கிற பன்மை வாவு நூனு வைத்து ஒரு பன்மை நம்ம படிச்சிருக்கிறோம். முஸ்லிமுன், முஸ்லிமூன. அந்த முஸ்லிமுன் என்ற வார்த்தைக்கு கடைசியில் ஒரு வாவையும் நூனையும் சேர்த்து முஸ்லிமூன. இதனுடைய வேற்றுமை முஸ்லிமீன. ரஃபு செய்யும்போது முஸ்லிமூன, நசபு ஜர்ரு செய்யும்போதும் முஸ்லிமீன. இதை நம்ம பார்த்துட்டோம். இது என்ன ஜம்மு? வாவு நூனு வைத்து வரக்கூடிய பன்மை. பெண்பால் பன்மையாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு அலிஃபும் தேயும் வைத்து பன்மையாக வரும். அந்த பன்மைக்கு எப்படி வரும் என்று கேட்டால், முஸ்லிமுன் இருக்கா, பெண்பாலாக இருந்தால் முஸ்லிமாத்துன், முஸ்லிமாத்துன் அப்படின்னு வரும். அந்த மாதிரி ஒரு பன்மையாக இருந்தால் அந்த பன்மைக்கு ரெண்டு வகை தான் வேற்றுமை. ரஃபு செய்யும்போது முஸ்லிமாத்துன், நசபும் ஜர்ரும் செய்யும்போது முஸ்லிமாத்தின், முஸ்லிமாத்தன் கிடையாது. இது ஒரு வகையான பன்மை. இன்னொரு வகையான பன்மை இருக்குது. என்ன பன்மைன்னு கேட்டால், அஃப் அலு. அஃப் அலுங்கிற வார்த்தையை வச்சுக்கிறங்க. அஃப் அலு இந்த வடிவில் ஒரு பெயர் சொல்லி இருந்தால், அஃப் அலு என்று ஒரு பெயர் சொல்லி இருந்தால் அதுக்கு பன்மை எடுக்கும் பொழுது அஃபாயிலு எப்படி எடுப்பாங்க? அஃபாலு என்பதற்கு பன்மை அஃபாயிலு என்று எடுப்பார்கள். அஃபாயிலு எடுக்கும் பொழுது உதாரணமாக அஹ்மரு. அஹ்மரு எந்த மாதிரி இருக்கிறது? அஃபாலு மாதிரி இருக்கிறது. அதுக்கு பன்மை அஹாமிரு அப்படின்னு வரும். அதே மாதிரி அக்பரு. அக்பரு என்ன மாதிரி இருக்குது? அக்பரு. அஃப் அலு இதற்கு பன்மை அகாபிரு. அக்பரு என்பதற்கு பன்மை அகாபிரு. இந்த அஃப் அலு என்பதற்கு அஃபாயிலு என்று ஒரு பன்மை வரும். அஃபலூனான்னு ஒரு பன்மை வரும். பின்ன பார்த்துக்கணும். அது அஃபலு முஸ்லிமூன் அந்த கணக்கில் வந்துடும். அஃப் அலு என்று இருக்கக்கூடிய ஒரு சொல்லுக்கு அக்பருக்கு பன்மை சொல்லுங்க என்று கேட்டால் அகாபிரு என்று அதுக்கு பன்மை வரும். இந்த பன்மை ஏற்கனவே இந்த வேற்றுமொழி சொல்லு படித்தோம்ல, வேற்றுமொழி சொல்லு, பெண்களின் பெயர்கள், இதற்கு படித்த மாதிரி தான் இதனுடைய வேற்றுமை வரும். அகாபிரு, அகாபிர. ரஃபு செய்யும் பொழுது அகாபிரு, நசபும் ஜர்ரும் செய்யும் பொழுது அகாபிர. அகாபிரி கிடையாது. இப்ராஹீமு, இப்ராஹீம என்று படித்தோம்ல, அந்த மாதிரி அஃப் அலு என்று ஃபேலில் ஒரு அஃப் அலு வரும். அந்த அஃப் அலு இல்லை. ஃபேலுக்கு ஏராபு வராது. அது அது தனி சட்டம். இஸ்முக்கு நம்ம பேசுகிறோம். அஃப் அலுங்கிறது இப்போ ஃபாலஃபா எஃபாலு, எஃபாலானி, எஃபாலூன, அஃப் அலூன், அஃப் அலும்போம்ல, அந்த அஃப் அலுக்கு நம்ம பேசலை. இது ஒரு பெயர் சொல்லு. பெரியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல்லு. பெயர் சொல்லாக அஃப் அலு என்று வரும் பொழுது அந்த பெயர் சொல்லுக்கு பன்மை எப்படி வரும்னா அஃபாயிலு என்று வரும். அந்த பன்மை வந்தால் இந்த பன்மை எந்த கணக்கில் வரும் என்றால் வேற்றுமொழி சொல்லுடைய கணக்கில் வந்துடும். அக்பரு அதனுடைய பன்மை அகாபிரு. அகாபிருன் என்று சொல்லக்கூடாது. அகாபிரன், அகாபிரின் என்றும் சொல்லக்கூடாது. எப்படி தான் சொல்லணும்? அகாபிரு, அகாபிர. ரஃபு செய்யும் பொழுது அகாபிரு, நசபு செய்யும் பொழுது அகாபிர.
இது ஒரு விதிவிலக்கான இந்த மாதிரி சொற்கள் நீங்கள் பார்ப்பீங்கல்ல. இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, இந்த சொல்லில் வந்து தன்வீன் வரக்கூடாது, இந்த ஸ்டைலில் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஜர்ரும் வரக்கூடாது என்று விளங்கிடுவோம். இதே மாதிரி நம்ம ஏற்கனவே 2 பன்மைகளை படிச்சிருக்கிறோம். எதில் படிச்சிருக்கிறோன்னு கேட்டால், இஸ்மு ஜமான் ஒல் மக்கான் படித்தோமா, இடம் காலம், அதுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம். இடம் காலத்தை படிக்கும் பொழுது அது மஃப் அலுன் என்று வரும். படிச்சிருக்கோமா? மஃப் அலுன், மஃப் அலானி. அதுக்கு பன்மை என்ன? மஃபாயிலு. மஃபாலுன், மஃபாலானி, மஃபாயிலு. இந்த மஃபாயிலுன்னு வருதுல்ல, இதுவும் பன்மை தான். மஃபாலுன், மஃபாலானி, மஸ்ஜிதுன் வச்சு மஸ்ஜிதுன், மஸ்ஜிதானி, மசாஜிது என்று வருது. இந்த பன்மை எப்படி இருக்கு? மஃபாயிலுன்னு வருது. மஃபாலுன் என்பதற்கு வந்து என்ன ஜம்ம மஃபாயிலு என்று பன்மை வருது. அப்போ மஃபாயிலுண்டு பன்மை வந்துச்சின்னு சொன்னால் இந்த பன்மைக்கும் என்ன வரக்கூடாது? 3 வேற்றுமை வராது. வேற்றுமொழி சொல்லுக்கு உள்ள மாதிரி வரும். இப்ராஹிமுக்கு வந்த மாதிரி தான் வரும். எப்படி? ரஃபு செய்யும்போது மஃபாயிலு, நசபும் ஜர்ரும் செய்யும்போது மஃபாயில, மஃபாயிலு, மஃபாயில, மஃபாயில. அப்போ அஃபாலு என்பதற்கு அஃபாயிலு என்று பன்மை வரும் பொழுதும், மஃபாலு என்பதற்கு மஃபாலு மஃபீலு, அதுக்கு மஃபாயிலு என்று பன்மை வரும் பொழுதும், அப்புறம் மிஃபாலு இருக்குல்ல, மிஃபாலுன் மிஃபாலத்துன், அதுக்கு என்னது? மஃபாயிலு. அதாவது மஃபாலுன் என்றால் அதுக்கு பன்மை மஃபாயிலு, மிஃபாலுன் என்றால் அதற்கு பன்மை மஃபாயிலு என்று வரும். அப்படி வந்த பன்மையாக இருந்தாலும் இதுக்கு அந்த 3 வேற்றுமை கிடையாது. இதுவும் பிறமொழி சொல்லு மாதிரி தான் வரும். இந்த 3 வசனம் யாபத்தில் வச்சுக்கிறணும். அஃபாலு என்பதற்கு அஃபாயிலு, மஃபாலு என்பதற்கு மஃபாயிலு, மிஃபாலு என்பதற்கு மஃபாயிலு. இந்த 3லையுமே ரஃபும் அஃபாயில் தான். அஃபாயில் காட்டுறோமா, இது அஃபாலுடைய பன்மை அஃபாயிலு, மஃபாலுடைய பன்மை மஃபாயிலு, மிஃபாலுடைய பன்மை மஃபாயிலு. இது இந்த 2ஐயும் முன்னாடி படிச்சிட்டோம். இந்த 2 எதில் படிச்சிட்டோம்? கருவி பெயர் இஸ்முல் ஜமான் ஒல் மக்கான் படிச்சிருக்கிறோம், இஸ்முல் ஆலத்து படிச்சிருக்கிறோம். அதை கட் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த பாடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ இதில் பன்மை எப்படி வரும்னு கேட்டால், மஃபாலு மஃபாயிலு, மிஃபாலு மஃபாயிலு, இப்படி வருது. இந்த பன்மைக்கும் இந்த பன்மை சொல்லுக்கும் மஃபாயிலு மஃபாயிலு இந்த மாதிரி வரக்கூடிய பன்மைகளுக்கும் எல்லா வேற்றுமையும் வராது. எப்படி வரும்? மஃபாயிலு, மஃபாயில, மஃபாயில, மஃபாயிலு, மஃபாயில, மஃபாயில, இப்படி வரும். அது வந்து உதாரணம் காட்டுவதாக இருந்தால் இந்த பாருங்கள் 3ஐயும் காட்டிருக்கு. பெரிய எழுத்தாக காட்டுறேன். இப்போ அக்காபிரு, அக்பர் என்பதற்கு அக்காபிரு, அக்பருடைய பன்மை அக்காபிரு. இதில் அக்காபிருன்னு வராது. எப்படி வரும்? அக்காபிரு. நசபு செய்யும்போது அக்காபிர, ஜர்ரு செய்யும்போது அக்காபிர. அதாவது இது வந்து ஏறக்குறைய அந்த வேற்றுமொழி சொல்லு இருக்குல்ல, பிறமொழி சொல்லு, அதனுடைய வகையில் அதே மாதிரி வந்துடுது. அதே மாதிரி வந்து மனாசிரு, மன்சருக்கு ஜம்மு வந்து மனாசிரு. அதை சொல்லும்போது ரஃபு செய்யும்போது மனாசிரு, நசபு செய்யும்போது மனாசிர, ஜர்ரு செய்யும்போது மனாசிர. 2 தான். ஏறக்குறைய இது மாதிரி வருது. ஏறக்குறையில் அப்படியே வேற்றுமொழி மாதிரியே இப்ராஹீமு, இப்ராஹீம, இப்ராஹீம அது மாதிரி. மஃபாயிலுண்டு வருதுன்னு வைங்க. அந்த மஃபாயிலுண்டு பன்மை வந்துச்சின்னு சொன்னால் அதுவும் இந்த 2 விதி விலக்கு தான். அது 3 யாராப்பும் 3 வராது. 3 வேற்றுமை வராது. 2 வேற்றுமை தான் வரும். மசாபிஹு, மசாபிஹ, மசாபிஹ. ரஃபுக்கு மசாபிஹு, நசபுக்கு மசாபிஹ, ஜர்ருக்கு மசாபிஹ, இப்படி வரும். அப்போ இந்த 3ஐயும் மனசில் வச்சுக்கிறோங்க. ஜம்முலை வந்து நம்ம ஏற்கனவே இந்த விதிவிலக்கு பண்ணோம்ல, அதாவது வேற்றுமொழி, பெண்களின் பெயர்கள், அந்த மாதிரி படித்தோம்ல, அந்த லிஸ்ட்டில் என்ன செய்யணும்னு கேட்டால், அஃபாலு என்கிற பெயருக்கு அஃபாயிலு என்று பன்மை வரும் பொழுதும், மஃபாலு என்ற இஸ்முல் ஜமானுக்கு வந்து மஃபாயிலு என்று பன்மை வரும் பொழுதும்,
மிஃபால் என்ற ஆழத்துக்கு கர்விப்பை இஸ்முல் ஆழத்துக்கு வந்து மஃபாஈலு என்று வரும் பொழுதும் இந்த 3 வடிவத்திற்கும் என்ன வராது, 3 வேற்றுமை வராது. வேற்றுமொழி சொல்லுக்கு வர்ற மாதிரியான 2 வேற்றுமை தான் வரும், தன்வீனும் வராது. அகாபிருன், அகாபிரன், அகாபிரின் என்று தன்வீனும் வராது. எவ்வளோதான் வரும், 3ஐயும் பார்த்துக்கலாம். அகாபிர், அகாபிர், அகாபிர, மனாசிரு, மனாசிர, மனாசிர. இந்த மாதிரி இது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக வந்து இப்போ பன்மை தானே பார்க்குறோம். பன்மையில் வந்து மனிதர்களை குறிக்கக்கூடிய இஸ்முல் ஃபாயிலு இந்த மாதிரி சொற்களாக இருந்தால் எப்படி வரும், முஸ்லிமூன, ஆலிமூனன்னு வாவுன்னு ஒன்று வச்சு வரும். இது ஒரு பன்மை. இதுக்கு உரிய வேற்றுமையை நம்ம பார்த்துட்டோம். பெண்பால் சொல்லாக இருந்தால் எப்படி வரும், முஸ்லிமாத்துன், முஸ்லிமாத்தின் என்று வரும். அதையும் இது ஒரு வகையான பன்மை. அதே மாதிரி வந்து அஃபாலு என்றால் அஃபாயிலு என்று வரும் இந்த பன்மை. இந்த பன்மை எது மாதிரி வரும்னு கேட்டால் வேற்றுமொழி சொல்லு மாதிரி வரும். மஃபோலு என்று சொன்னால் மஃபாயிலு என்று வரும், இதுவும் வேற்றுமொழி மாதிரி தான். மிஃபாலு என்றால் மஃபாயிலு என்று வரும், இதுவும் வேற்றுமொழி மாதிரி தான் என்பது வரைக்கணும். இது போக இன்னும் பல ஜம்மு இருக்கிறது. அந்த ஜம்மு என்னடா எந்த ஒரு சீராகவும் வராது, சும்மா கண்ணா பின்னாண்டு வரும். எந்த சொல்லுக்கு எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. அந்த பன்மையெல்லாம் எந்த கணக்கில் வந்துடும் கேட்டால் ஒருமை கணக்கில் ஒடியாந்துடும். உதாரணத்துக்கு கிதாப், கிதாபுன் ஒரு புஸ்தகம், கிதாபானின்னா 2 புஸ்தகம். நிறைய புஸ்தகத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா குத்துபுன், கிதாபுக்கு என்ன சொல்கிறாங்க குத்துபுன், நூல்கள், புத்தகங்கள். இது பன்மை. இந்த பன்மை எப்படி பன்மைன்னு கேட்டால் ஒரு சீராக வரக்கூடிய பன்மை இல்லை. ஃபிஆலுண்டு வர்றதுக்கு பூரா இந்த மாதிரி வராது. இதே மாதிரி ஸ்டைலாக உள்ள சொற்கள் அனைத்துக்கும் வராது. நம்ம எந்தெந்த சொல்லுக்கு எப்படி சொல்கிறான்னு பயிற்சியில் தான் வரும். கித்தாபுனா குத்துபு யாபத்தில் வச்சுக்கிறேன். அப்போ கித்தாபு என்றால் புத்தகம், குத்துபு என்றால் புத்தகங்கள். இந்த குத்துபு வந்து ஒருமை மாதிரி வரும். குத்துபுன், குத்துபன், குத்துபின், அல் குத்துபு, அல் குத்துப, அல் குத்துபி எல்லாமே வரும். அப்போ கிதாபுன் என்பதற்கு எப்படி 6 வகை வருமோ, கிதாபுன், கிதாபன், கிதாபின், அல் கிதாபு, அல் கிதாப, அல் கிதாபி என்று என்ன செய்யும் 6 வகை வருமோ, அந்த மாதிரி தான் குத்துபுன் என்பதில் என்ன வரும் 6 வகை வரும். குத்துபுன், குத்துபன், குத்துபின், அல் செந்திரிச்சின்னு சொன்னால் அல் குத்துபு, அல் பன்மைன்னு பார்க்க இயலாது. ஒருமைக்கு சொன்ன அந்த அந்த சட்டம் இந்த சீரற்ற பன்மை. இது சீராக வரக்கூடிய பன்மை இல்லையில, இந்த சீர் இல்லாமல் வரக்கூடிய பன்மைக்கு வந்து என்ன வரும் ஒருமை மாதிரி. ஃபஸ்ட்டில் படித்தோம்ல ஜெய்துன், ஜெய்தன், ஜெய்தின், அந்த கணக்கில் இது போய் சேர்ந்துடும். இது ஜம்மு தக்சீர். இது அரபில் என்ன சொல்லுவாங்க, தக்சீர், உடைச்சிக்கிட்டு வர்ற ஜம்மு, சீர் இல்லாத ஜம்மும்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் உதாரணங்களை காட்டிட்டா தான் உங்களுக்கு என்ன செய்யும், ஓ பல மாதிரி வரும்னு விளங்கிக்கிடுவீங்க. கைபு என்றால் மறைவானது. கைபுனானது யூமினூன பில் கைபி, மறைவானது. மறைவான வை நிறைய மறைவானது இருக்கும்ல, கைபுன்னா மறைவான 1, கைபானி என்றால் மறைவான 2, மறைவான பல என்று சொல்வதாக இருந்தால் கைபுக்கு பன்மை குயூபுன், ஃபூலுன். என்ன மாதிரி வருது இது, கிதாபுக்கு குத்துபுன் ஃபூலுன் என்று வருது, கைபுக்கு குயூபுன் ஃபூலுன் என்று வருது. இது என்ன செய்யும், குயூபுன், குயூபன், குயூபின். அல் இருந்தால் அல் குயூபு, அல் குயூப, அல் குயூபி எல்லாமே வரும். இதே மாதிரி வந்து இப்போ கல்புன்னு இருக்கு. கல்பு உள்ளம், ஒரு உள்ளம். கல்பானி 2 உள்ளம். இருமைக்கு உள்ள யாராவது உங்களுக்கு சொல்லியாச்சு. கல்பானி 2 உள்ளங்கள். இதுக்கு பன்மை என்னன்னு கேட்டால் குலூபுன், உள்ளங்கள், நிறைய உள்ளங்கள். இந்த குலூபுன் என்பதில் என்ன வரும், இது ஒருமை கணக்கு தான். இது பன்மை தான். பன்மை என்றாலும் ஒருமைக்கு உள்ள வேற்றுமை 3 வேற்றுமை சொன்னோம்ல, அந்த 3 வேற்றுமை அல் வச்சு ஒரு 3 வேற்றுமை, ஆக 6 வேற்றுமையுமே இதில் வரும். குலூபுன், குலூபன், குலூபின், அல் குலூபு, அல் குலூப, அல் குலூபி எல்லாமே வரும். அதே மாதிரி சம்உன், சம்உன்கிறது பாருங்கள், இந்த கல்புன்கிறது ஃபவுலுன் மாதிரி தான் இருக்குது, சமூன் என்பது ஃபவுலுன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுக்கு அஸ்மாவுங்கிறாங்க ஜம்மு, கல்புக்கு குலூபுங்கிறாங்க. ஒரே மாதிரி தான். கல்புன் என்பதில் ஒரு ஃபத்தகு,
குலூபுன் கல்புங்கிறது ஃபஉலுன் இருக்குதா, இருக்குது. அதுக்கு பன்மை குலூபுன், அதாவது ஃபுஊலுன் அப்படி வருது. அப்போ இந்த சமூன் என்பது அந்த மாதிரி தானே இருக்குது, கல்புன் சம்உன்னு சொல்லி. அப்போ சுமூன் அப்படி வரணும்ல, அதுக்கு அஸ்மாவுன். அப்போ அந்த ஒரு சீரா வரல. அது மாதிரி பசருங்கிறது பாருங்க ஃபஅலுன் இருக்குது, பஸ்ருன் இல்லை. அடுத்து சொல்லு பசருன் பார்வை, இது பஸ் இஸ்ஸு கிடையாது, பசருண்டு வருது. அதுக்கு இருமை வந்து பசராணி, அதுக்கு பன்மை அபுசாருன். பசர்னா பார்வை, அபுசாரன் பார்வைகள். இந்த அபுசாருக்கு எப்படி வரும், அபுசாருன், அபுசாரன், அபுசாரின், அல் அபுசார் எல்லாமே வந்துடும். அப்போ ஒரு சீரா வரல. இதே மாதிரி வந்து ரசூலுன், ரசூலுல்லான்னு சொல்கிறீங்கள, ரசூல்னா தூதர். ரசூலுன், ரசூலன், ரசூலின், அர் ரசூலு, அர் ரசூலு, அர் ரசூல் எல்லாமே வரும். இந்த ரசூலுனுக்கு பன்மை என்னன்னு கேட்டால் ஒருமையோட எழுத்து கம்மியாக போயிடுது. ருசுலுன், ரசூலுன் என்பது தூதர், ருசுலுன் தூதர்கள். அப்போ பன்மையில் தான் பொதுவாக ஜாஸ்தியாக வரும்ல, அப்படியும் வராது. இந்த இந்த சீர் இல்லாத ஜம்மை பொறுத்த வரைக்கும் கண்ணா பின்னாண்டு வரும். இப்போ ரசூலுன் என்பதற்கு வந்து ருசுலுன். அப்போ ரசூல்னா தூதர், ரசூலானி இரண்டு தூதர்கள், ருசுலுன் ரசூலுன்னு சொல்ல மாட்டாங்க, ருசுலுன் பல தூதர்கள். இந்த ருசுலுக்கு என்ன யூனிஃபார்மாக வந்திருக்குன்னா ஒரு யூனிஃபார்ம் இல்லை. ஆனால் இந்த ஜம்முக்கு என்ன செய்வாங்கன்னா ஒருமை மாதிரி தான். ருசுலுன், ருசுலன், ருசுலின், அர் ருசுலு, அர் ருசுல, அர் ருசுலி. இப்போ ரசூலுக்கு ருசுலின்ங்கிறாங்க. உலாமுன் எத்தனை வகையாக வருதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். உலாமுன், உலாமுன்னா ஊழியன், சிறுவன், வேலைக்காரன், இளைஞன், இவ்வளோ அர்த்தம் இருக்குது குலாமுக்கு. குலாமுன்னா ஒரு சிறுவன் வச்சுக்கணும் இப்போதைக்கு. குலாமுன் சிறுவன், குலாமானி இரண்டு சிறுவர்கள், குலாம் மூணாண்டு வராது. அது இசும் ஃபாயில் இசும் மஃபூலுக்கு தான் வரும். அப்படி இந்த சொல்லுக்கு வராது. வேற என்ன செய்யும், குலாமுக்கு ஹில்மானுன். ஹில்மானுங்கிறது இது புது ஸ்டைலாக வருது. இப்போ குலாமுன் என்றால் ஊழியன், அடிமை. ஹில்மானுன் அடிமைகள், சிறுவர்கள். அப்போ இது எப்படி வருது, சம்பந்தம் இருக்காதாச்சும். குலாம் என்பதற்கு பன்மை எப்படி வரும், ஹில்மானுன். நம்ம மனப்பாடம் பண்ணணும். ஓ குலாம்னா ஹில்மானு, ரசூல்னா ருசுலு அப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்கிறணும். இந்த ஹில்மானுக்கு என்ன செய்யணும், ஹில்மானுன், ஹில்மானன், ஹில்மானின். இது வந்து இந்த அலிஃபுனூன்னு சட்டத்தில் கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது. வணங்குதா, இது வந்து பன்மை. இது உஸ்மான்லாம் சொன்னோம்ல, உஸ்மான், உஸ்மான் அது ஒரு ஆளுக்கு பேர், வேற்றுமொழியாக இருந்து ஒரு ஆளுக்கு உள்ளதாக இருக்கணும். இது ஹில்மான் என்பது வந்து குலாம் என்பதனுடைய பன்மை என்று இருக்கிறதுனால ஹில்மானுன், ஹில்மானன், ஹில்மானின் வரும். அதே மாதிரி கல்புன், கல்புண்டா நாய், கல்பானி இரு நாய்கள். அதுக்கு பன்மை என்னன்னு கேட்டால் அக்குலுபுன், சம்மந்தம் இல்லாமல் வருது, அக்குலுபுன் வருது. அக்குலுபுன்னா நாய்கள். இந்த அக்குலுபுக்கு எப்படி வேற்றுமை, அக்குலுபுன், அக்குலுபன், அக்குலுபின், அல்லது அல் அக்குலுபு, அல் அக்குலுபு, அல் அக்குலு எல்லாமே வரும். அதே மாதிரி ஜமலுன், ஜமல்னா ஒட்டகம், அதுக்கு என்ன வரும், அஜ்மாலுன், அஃஆலுன்னு வருது. இது ஜமலுக்கு என்ன வருது, அஜ்மாலுன் ஒட்டகங்கள். இதுக்கும் எல்லா யாராப்புமே வரும், ஆறுமே வரும். அந்த அல்லு வச்சு 3, அல்லு இல்லாமல் 3. அதே மாதிரி ஹிமாருன், ஹிமார்னா கழுதை, அதுக்கு எப்படி ஜம்மு வருது, அஹமீரத்துன், அஃஇலத்துன். ஹிமார்னா கழுதை, அஹமீரத்துன் கழுதைகள். இதே ஹிமாருக்கு வந்து ஹுமுருன் 2 ஜம்மு வரும். சில நேரத்தில் அஹமீரத்துன் என்று சொல்வார்கள், சில நேரத்தில் ஹுமுருன். குர்ஆனில் இந்த ஹுமுருன்கிற வார்த்தை தான் வரும். ஹுமுருன்னா கழுதைகள். அப்போ ஹிமார் என்பதற்கு பன்மை எப்படி வரும்னா அஹமீரத்துன், ஹுமுருன். ரெண்டுமே எப்படி படிப்போம், ஹுமுருன், ஹுமுரன், ஹுமுரின், அல் ஹுமுரு, அல் ஹுமுர, அல் ஹுமுரி எல்லாமே வரும். அதே மாதிரி வந்து சபியுன், சபியுன்னா சிறுவன், சின்ன பையன், அதுக்கு எப்படி ஜம்மு வரும்னு கேட்டால் சிபியத்துன். சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. சபியுன், சிபியத்துன் சிறுவர்கள், பேலத்துண்டு வருது. சபியுன் என்றால் சிபியத்துன் பேர் வருது. அதே மாதிரி வந்து காலு, ரிஜுலுன்னா காலு, நம்ம காலுக்கு உள்ள அரபி சொல்லுன்னா ரிஜுலுன்.
அந்த உடல் உறுப்புகள் பாடத்தில் உங்களுக்கு சொல்லி தந்திருப்போம் ரிஜிலுண்டு. இந்த ரிஜிலுனுக்கு வந்து ரிஜிலானி 2 கால்கள், ரிஜிலைனி அது வரும். பன்மை என்னன்னு கேட்டால் அர்ஜுலுன் கால்கள், அர்ஜுலுன் அர்ஜுலன் அர்ஜுலின், அல் அர்ஜுலு அல் அர்ஜுல அல் அர்ஜுலி எல்லாமே வரும். ரிஜிலுக்கு ஜம்மு எதுக்கு நிறைய நான் காட்டுறேன்னு கேட்டால், ஏற்கனவே சில ஜம்மு நீங்கள் மனசில் பதிய வச்சுட்டீங்க. அது இல்லாத ஜம்மெல்லாம் வந்து ஒழுங்கு இல்லாத ஜம்மு. என்ன பதிய வச்சிட்டோம்? அதாவது இஸ்முல் ஃபாயிலு இஸ்முல் மஃபூலா இருந்தால் வாவு நூனு வச்சு வரும். முஸ்லிமூன முசல்லிமூன ஆலிமூனன்னு வரும். பெண்பாலாக இருந்தால் முஸ்லிமாத்துன்னு வரும். 2 வகையை படிச்சிட்டோம். அஃபாலுவாக இருந்தால் அஃபாயிலுன்னு வரும். அது ஒரு ஜம்மு படிச்சிட்டோம். மஃபாலுவாக இருந்தால் மஃபாயிலுன்னு வரும். அது ஒரு ஜம்மு படிச்சிட்டோம். மிஃபாலி என்றால் மஃபாயிலுன்னு வரும். அது ஒரு ஜம்மு படிச்சிட்டோம். இது அல்லாத ஜம்முகள் பூராவுமே ஒழுங்கு இல்லாது. இதை தவிர பன்மைக்கு உள்ளது ஒழுங்கு. இப்போ ரிஜிலுக்கு என்ன வரும்ன்றத ஒரு சட்டத்தை வச்சு எடுக்க இயலாது. ஓ இப்படி இருந்தால் அப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். ஓ ரிஜிலுன்னா அர்ஜுலு, அரபி படிச்சுட்டே வருவோம். ஓ காலுக்கு ரிஜிலுன்னு போடுறாங்க, கால்களுக்கு அர்ஜுலுன்னு போடுறாங்க. இதுதான் பன்மைன்னு விளங்கிக்கிற வேண்டியது. அப்போ ரிஜுலுன் அர்ஜுலுன் கால்கள், இதுக்கு எல்லா அரபுமே வரும். அதே மாதிரி வந்து உனுக்குன் கழுத்து, கழுத்துக்கு ஜம்மு என்ன? அழுநாக்குன், சம்மந்தம் இல்லாமல் வருது வரும். அழுநாக்குன் கழுத்துகள் அப்படின்ட்டு வரும். இதுலேயும் எல்லா யாராவுமே வரும். அழுநாக்குன் அழுநாக்கன் அழுநாக்கின் எல்லாமே வரும். அது மாதிரி ஃபுஆதுன், ஃபுஆதுன்னா உள்ளம், உள்ளம் இருக்குல்ல, மனம் மனசு. ஃபுஆதுன்னா உள்ளம். அந்த உள்ளத்துக்கு என்ன பன்மைன்னு கேட்டிங்கன்னா அஃஇதத்துன். ஃபுஆது எங்கே கிடக்கு? அஃபு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஃபுஆது என்பதற்கு பன்மை என்னென்னு கேட்டால் அஃஇதத்துன் அஃஇலத்துன். ஃபுஆலு என்று ஒருமை இருக்கிறது, பன்மை வந்து அஃஇலத்துன் இருக்கிறது. அப்போ ஃபுஆது அஃஇதத்து உள்ளங்கள். அஃஇதத்தில் என்ன வரும்? எல்லாமே வரும். அல்லு இருந்தாலும் 3 வரும், அல்லு இல்லாமல் ஒரு 3 வந்துடும். அது மாதிரி கலமுன் பேனா, எழுதுகோள். கலம்னா எழுதுவதற்குரிய எல்லாமே கலமுன். அப்போ கலமுன்னா பேனா, அதுக்கு பன்மை களமானி 2 பேனான்னு வைங்களேன். பல பேனாக்கள்னு சொல்வதாக இருந்தால் அக்லாமுன். அப்போ களமும் என்ன 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 எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. களமுக்கு அக்லாம் பன்மை, அவ்வளோதான். களமுன்னா பேனா, பேனாக்கள்னு சொல்லும்போது அக்லாமுன் அக்லாமன் அக்லாமின் எல்லாமே வரும். அதே மாதிரி ரஜுலுன், முதல் சொன்ன ரிஜிலு, ரிஜிலுன்னா காலு. ரிஜிலுக்கு என்ன பண்ணாங்க? அர்ஜுலுன்னு சொன்னாங்க. ரிஜிலுக்கு அர்ஜுலுன் இப்படி சொன்னாங்க ஜம்மு. இதே மாதிரியான 3 எழுத்து தான் ரஜுலுன் இருக்குது. ரிஜிலுன்னா காலு, ரஜுலுன்னா ஆம்பளை. ஆம்பளைக்கு என்ன பண்ண? ரஜுலுன்னா ரிஜாலுன், ரஜுலுன் ரிஜாலுன், ரிஜுலுன் அர்ஜுலுன். ரிஜில் என்றால் காலு, அர்ஜுல் என்றால் கால்கள். ரஜுல் என்றால் ஒரு ஆண், ரிஜால் என்றால் ஆண்கள். ரிஜாலுன் ரிஜாலன் ரிஜாலின். இந்த கல்பு ஒருக்க சொல்லியாச்சு. வஜுகுன், வஜுகுன்னா முகம், வஜுகுன்னா முகம். வஜுகானி 2 முகம். இந்த வஜுகு என்பதற்கு 2 பன்மை இருக்கிறது. 2 சகஜமாக வரும். இதுவும் வரும் அதுவும் வரும். வஜுகுன் உஜூஹுன், உஜூஹுன்னா முகங்கள். வஜுகுன் முகம், உஜூஹுன் முகங்கள். இந்த முகங்களுக்கு என்ன 3மே வரும். உஜூஹுன் உஜூஹன் உஜூஹின். அதுக்கு இன்னொரு ஜம்மு சொல்லுவோம் அவுஜுஹுன், அதுக்கு அதே அர்த்தம் தான். அவுஜுஹுன் அஃபுலுன்னு வருது. அவுஜுஹுண்டாலும் முகங்கள், அவுஜுஹன் அவுஜுஹின் எல்லாமே வரும். வஜுக்கு அப்படி வந்துடுது. அதே மாதிரி ஐனு, ஐனுண்டா கண்ணு. கண்ணுக்கு பன்மை என்ன? 2 பன்மை வரும். ஐனு என்பதற்கு உயூனுன் கண்கள், அது மாதிரி வந்து ஆயுனுன் கண்கள். இந்த இதுக்கு எல்லா அரபும் வரும். நிறைய டிசைன் உங்களுக்கு போட்டுற காட்டுறதுக்கு எதுக்குன்னு கேட்டால், எந்த சொல்லுக்கு எந்த மாதிரி பன்மை என்பதை ஒரு சட்ட விதிக்குள்ளே இருந்து நம்ம சொல்ல முடியாது. வேறு எப்படி சொல்ல முடியும்? மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியும். ஆயினுண்டா உயூனும், கல்புனா குழுபு, அதுன்னா அஃபீதத்து. அந்த மொழியிலே பழகிட்டு வரும்போது ஒருமையோடு அந்த பன்மையும் சேர்த்து பழகிக்கிறோம். அது மாதிரி சைஃபுன், சைஃபுண்டா வாள், போர் செய்கிற வாள் இருக்குல்ல, அந்த வாளுக்கு சைஃபுன்பாங்க. அதுக்கு பன்மை என்னென்னு கேட்டால் சுயூஃபுன் வாள்கள். அப்போ சுயூஃபுன்கிறது சைஃபுக்கு சுயூஃபுன் வருது. எந்த அடிப்படையில் வருதுன்னு சொல்ல முடியாது. அசியாஃபுன்
இன்னொரு ஜம்மு என்னது, செய்ஃபுக்கு வந்து அசியாஃபுன் என்றும் சொல்வார்கள், 2 ஜம்மு. அப்போ செய்ஃபுன் அசியாஃபுன், செய்ஃபுண்டா வாள், சுயூஃபுன் வாள்கள் வாட்கள், அசியாஃபுன்னா வாட்கள். அப்போ இது எப்படி சொல்லலாம், 3மே இதில் வந்து அசியாஃபுன் அசியாஃபுன் அசியாஃபின் எல்லாமே சொல்லிக்கிடலாம். அதே மாதிரி சுரதுன்னா அது ஒரு பறவை, பருந்து மாதிரி வகையில் உள்ள ஒரு பறவைக்கு உள்ளது. அப்போ சுரதுன்னா அதுக்கு பன்மை வந்து சிறுதானுங்கிறாங்க, சிறு சம்மந்தம் இருக்காதாச்சும் ஃபிலானுங்கிறாங்க. அப்போ எப்படி வேணாலும் சொல்லுவாங்க, என்ன வழங்குதுன்னு கேட்டால் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு என்ன செய்யணும், ஓ இந்த சொல்லுக்கு இதான் பன்மை என்று விளைவிக்கிறணும். அதே மாதிரி குருவுன் என்று சொன்னால் தூய்மை, மாதவிடாயிலிருந்து தூய்மை அடைகிறத குருவுன்னு சொல்லுவாங்க. அதை சொல்லும் பொழுது குருவுன் என்றும் பன்மை வர, அக்ராவுன், குருவுக்கு வந்து குருவுன்னு குரானில் பன்மையாக வர, ஹதீஸுகளில் அக்ராவுண்டு வரும். 2மே ஒரே அர்த்தம் தான், 2மே அதனுடைய பன்மை தான். ஏன் இப்படி வருதுன்னா சொல்ல இயலாது, இப்படி தான் வரும், அவ்வளோதான் விளைவிக்க வேண்டியது. அப்போ இந்த பன்மையை பொறுத்த வரைக்கும் இந்த பன்மை வந்து ஒரு சீர் இல்லாமல், ஒரு ஒழுங்கு இல்லாமல், இந்த ஸ்டைலுக்கு இந்த ஸ்டைலுன்னு வராது. இஃபுலுன் என்று இருந்தால் இப்படி தான் பன்மை, ஃபவுலுன் என்று இருந்தால் இப்படி தான் பன்மை என்று ஒரு சீரான ஒரு விதிக்குள்ளே அடங்காமல் கண்ணா பின்னான்னு சொல்லுவாங்க. எதுக்கு எப்படி சொல்கிறாங்களோ அது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறணும். இந்த சொல்லுக்கு கல்புனா குழுப்பு தான், அதை வந்து அக்லாப்புன்னு சொல்லக்கூடாது, விளங்குதா? கலமுன்னா அக்லாமுன்னு தான். என்ன செய்யக்கூடாது, கலமூனண்டோ அக்குளுமுண்டோ சொல்லக்கூடாது. இப்படி ஒவ்வொரு சொல்லுக்கும் உள்ள பன்மை. இப்போ நீங்கள் மெனக்கெட்டு மனப்பாடம் பண்ண வேணாம். நீங்கள் குரான் ஹதீஸை நம்ம இனிமேல் படிச்சுட்டு வரோம்ல, இனிமேல் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது பன்மையான சொல்கள் வரும் பொழுது அதனுடைய ஒருமையை சேர்த்து, ஓ இந்த சொல்லுக்கு இதான் பன்மை, இந்த சொல்லுக்கு அதான் பன்மை அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், மனசில் அந்த சொல்லு குழுமுன்னே பதிஞ்சு போச்சுன்னு வைங்களேன். அப்போ இது வந்து கல்புடைய பன்மை நம்ம விளங்கிறோம். அந்த மாதிரி விளங்கி கொள்ள வேண்டும். இது வந்து ஏராபுடைய வேற்றுமையுடைய இது ஒரு வகை. இது ஏறக்குறைய இல்லை, அப்படியே இது ஒருமைக்கு உள்ள ஏராப் மாதிரி உள்ளது. இந்த பன்மைக்கு உள்ள ஏராப் எப்படி வரேன், ஜெய்து அம்ரு பக்ருன்னு பார்த்தோம்ல, ஜெய்துன் ஜெய்தன் ஜெய்தின், ஆலிமுன் ஆலிமன் ஆலிமின் என்று ஒருமைக்கு உள்ள வேற்றுமை சொன்ன மாதிரி தான் இந்த ஜம்முகளும் ஒருமை மாதிரி தான். இந்த முறை இல்லாமல் ஜம்மு சொல்கிறாங்கல்ல, இந்த வாவு நூனு சேர்க்காம அலிஃபுத்தை சேர்க்காம ஒரு வித்தியாசமாக ஜம்மு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஜம்முல சொல்வதாக இருந்தால் இந்த ஜம்மு சொல்லுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருமைக்கு கொடுக்குற மாதிரியான எல்லாத்தையும் கொடுத்துருங்க. குருவுன் குருஅன் குருஇன், அக்ராவுன் அக்ரான் அக்ராயின், இப்படி சொல்லிக்கொள்ள வேண்டியது. அப்போ இந்த மாதிரியான ஒரு வேற்றுமை உறுப்புல இது ஒரு வகை. சரியா? இந்த வேற்றுமை உறுப்புல வந்து இன்னும் சில வகைகள் இருக்கிறது. அதையும் பார்த்து விட்டு என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், அது வந்து நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.